guys and welcome back to Motorist Tamil. So finally ரொம்ப நாள் வெயிட்க்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம கிட்ட XUV 700 நெப்போலி பிளாக் வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஹெசிடேட் பண்ணாம கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இந்த பிளாக் எடிஷன்ஸ் பார்த்தோம்னா இப்போ எல்லா காசுலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டாட்டால டார்க் எடிஷன் இருக்கு அண்ட் ஆல்சோ MGலையுமே நமக்கு பிளாக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த XUV 700 நமக்கு இந்த நெப்போலி பிளாக் வேரியன்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட கீ. ஸோ டிபிக்கல் மஹிந்திராவோட கீ தான். நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓபன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளிப் கீ வந்துருது. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியன்ட்ல நமக்கு வந்துடும். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்லி எல்லாமே பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. கிரில்லுமே இப்போ நமக்கு பிளாக் கலர்ல தான் வருது. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் LED தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு இண்டிகேட்டர்ஸுமே LED தான் வருது. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த LED DRம் நமக்கு C ஷேப்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ரகடான SUV தான். அண்ட் நீங்க பார்த்தோம்னா நமக்கு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக கீழே பார்த்தோம்னா நமக்கு ரேடார் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு. ஸோ அது பார்த்தோம்னா நமக்கு ADAS ஃபீச்சர்ஸ்க்காக. அண்ட் மிச்சபடி எல்லாமே பிளாக் கலர் தான். எக்ஸப்ட் இந்த பம்பர்ல இருக்க ஒரு ஸ்கிட் பிளேட் மட்டும் நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லாம்ப்ஸும் நமக்கு LED தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்ல கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 185 bhp அண்ட் 420 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. இது ஆக்சுவலா நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதனால 420 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே நம்ம ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா அது நமக்கு 415 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷன் மெட்டீரியலும் இருக்கு. பேலன்ஸ் வந்து பயங்கர ஹெவியா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ச் கொடுத்துருக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு 4.7 மீட்டர்ஸ்ல இருக்க ஒரு SUV தான். 2750 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார்ல நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 235/60 R18 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த அலாய் வீலுமே இப்போ நமக்கு பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பாடி கிளாடிங்கும் காரை சுற்றி ரன் ஆகுது. ஆனால் பிளாக் கலருங்கிறதுனால நமக்கு பெருசா அது தெரியல. ஒரு சர்க்குலரான ஒரு வீல் அச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வீலுமே நமக்கு இந்த கார்ல டிஸ்க் வந்துடும். அண்ட் இந்த டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம டிபிக்கலா XUV 700 பார்க்குற மாதிரி ஒரு அந்த பாப்பப் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு LEDல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் ரூஃப் ரேல்ஸும் வந்துடும். சன்ரூஃப் வந்து இப்போ பானராமிக் சன்ரூஃப் கொடுத்துட்டாங்க. அண்ட் ரியர்ல பார்த்தோம்னா நமக்கு LED டெயில் லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்ப்ல வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அதே LED இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ ஒரு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. ரியர்ல நமக்கு வாஷர் இப்போ டிஃபகர் எல்லாமே வந்துடும். கேமராக்கான பிளேஸ்மெண்ட்டும் நமக்கு இந்த இடத்துல பண்ணிருக்காங்க. XUV 700 பேஜிங் வந்துருது. AX7L அப்படிங்கிறது வந்து நமக்கு வேரியன்ட்கான பேஜிங். ஸ்பாய்லரும் இதுலேயே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பூத் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு 7 சீட்டர் வெர்ஷன். ஸோ பூத் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த சீட் பார்த்தோம்னா நம்ம வேணா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 50-50ல ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பண்ணி கூட நம்ம பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாட் ஃபோல்டிங் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. சீட்ஸ் நல்லா ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகுது. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா நமக்கு AC வென்ட்ஸ் அந்த இடத்துல வந்துருது. ஸோ நம்ம இன்டீரியர் போகிறப்ப பார்ப்போம். அண்ட் சீட்ஸ் ஸோ பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஒன் ஹேண்ட்லேயே ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அண்ட் ரியலில் பார்த்தோம்னா நமக்கு கேமரா வந்துருது. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டருக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்கிட்லைட் மாதிரியான ஒரு ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துருது. அண்ட் இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்ரனாக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டீசல் வேரியன்ட். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது. இது பார்த்தோம்னா நமக்கு பிளாக் அண்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு பெய்ஜ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சில்வர் ட்ரீட்மெண்ட்ல தான் நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் வருது. அண்ட் கிளாஸ் பிளாக்ல அந்த ஹேண்டில்ஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்கு. இந்த இடத்துலையுமே நமக்கு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தோம்னா நமக்கு மோஸ்ட்லி பெய்ஜ் தான். ஸோ ஒரு க்ரீமி லேயர்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு லெக் ரூம் நீரும் செம கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு 6 சீட்டர் வெர்ஷன். ஆக்சுவலி இது செகண்ட் ரோல கேப்டன் சீட்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் சீட்ஸே வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். இந்த அண்டர் தை சப்போர்ட்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னா எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7" நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல AC வென்ட்ஸும் கொடுத்துறாங்க. ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தனியாகவே இருக்கு. அண்ட் பானோராமிக் சன்ரூஃப் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜுங்கிறதுனால நமக்கு நல்ல ஏரியா தான் இருக்கு. அண்ட் விண்டோ ஏரியாவும் நல்லா கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. கிளஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகல. ஃப்ரண்ட் சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் 7 ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு லைட்டும் கொடுத்துறாங்க. LEDல வந்துருது. அண்ட் இதுவும் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபினிஷ்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ AC வென்ட்ஸ் வந்து நமக்கு தேர்ட் ரோவுக்குமே கொடுத்துறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ரியரில் போகிறப்ப காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு இந்த சீட்டை வந்து டம்பிள் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹேண்ட்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம இன்டீரியர் போவோம். ஸோ இங்கே வந்துட்டோம்னா
நம்ம அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் அண்டர் தி சப்போர்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் புவர் தான். ஏன்னா லெக் வந்து கொஞ்சம் அப்ரைட்டான பொசிஷன் இருக்கிறதுனால அண்டர் தி சப்போர்ட் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஹெட்ரூம் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7" ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் ஆனால் 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த சைடுமே நமக்கு ஏசி வென்ஸ் வந்துருது. அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துருது. இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு ஹூக் மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைட் கம்மியாக இருக்கவங்க உட்காரலாம். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டர்ஸும் நல்லா தான் இருக்குது, உட்காரத்துக்குலாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இந்த லெக் ரூம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இனிமேல் உட்காரத்துக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதுவுமே ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் தான், ஈஸியாக வந்து டம்பிள் ஆயிடுது. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். எக்ரஸ் எஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பழகிற மாதிரி தான் இருக்குது. பழகிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். அண்ட் இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிளாக் கலர் பிடிச்சவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைஸிங் பார்த்தோன்னா நமக்கு 31.12 lakhs பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் ஏலம். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். அண்ட் அப்டேட்டட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு சீட்டுக்கு வந்து இப்போ மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்துச்சு. ORMஸ்க்கு இப்போ நமக்கு மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இந்த காரில் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோன்னா காரை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டைமில், அதாவது இப்போ வந்து ஒரு பிரைட்டான ஒரு சனி டே தான். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கார் வந்து ரொம்ப நேரம் நின்று இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பயங்கர ஹீட் ஆயிரும். ஸோ அப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி அன்லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு டிரைவர் சைட் விண்டோ அண்ட் சன்ரூஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு உள்ளே வந்து ப்ளோயரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹீட்டான ஏர்லாம் ஈஸியாக வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் ஆயிருக்கு. திரும்பவும் நம்ம இந்த பட்டனை, அதாவது லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ சன்ரூஃப் அண்ட் டிரைவர் சைட் விண்டோக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்டீரியர் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த சீட்டுக்கு பார்த்தோம்னா இப்போ மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணது எல்லாமே நம்ம இதெல்லாம் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இது பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த இடத்துல ஸ்டிக்கர் தான் கொடுப்பாங்க, இல்லை ஒரு ரிஃப்ளெக்டர் தான் கொடுப்பாங்க மிச்ச காசில். இந்த 700 நமக்கு இதில் ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இன்டீரியர் வரும். ஃபர்ஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிளச் லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ORMs ஓப்பன் ஆகிருக்கு. நான் அந்த மெமரி ஃபங்க்ஷன் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ORMஸ்க்கு மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு மூவ் ஆகிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்டியரிங்களுக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. ஆப்வியஸ்லி இது AX7L வேரியன்ட் தான். ஸோ டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனும் வந்துருது. ஸோ இந்த MIDயில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் போட்டோம்னா லெஃப்ட் சைட் கேமராவில் இருக்க வியூ நமக்கு இதில் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ரைட் சைட் வியூ இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா ரைட் சைட் கேமராவில் இருக்க வியூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆல்காசாரில் பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். டயர் டைரக்ஷன் செக் பண்ணுறதுக்காக இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ், அது ஆக்சுவலாக நமக்கு அந்த அடாஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் தான். பூட் ஆக்சுவலாக இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் காமிக்குது. அண்ட் இது தவிர நமக்கு டிஸ்பிளே லே அவுட்டில் போயிட்டோம்னா நமக்கு 3 டிஸ்பிளே லே அவுட் கொடுத்துறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு நார்மல், இன்ஃபர்மேஷன் அண்ட் மினிமல். ஸோ மினிமலில் போயிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி போய் நான் இன்ஃபர்மேஷனில் வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய வர்ற மாதிரி வச்சுருக்கு. நமக்கு செட்டிங்ஸ், அலர்ட் ஹிஸ்ட்ரி, டிரைவ் இன்ஃபோ. ஸோ டிரைவ் இன்ஃபோ போயிட்டோம்னா நமக்கு பேசிக்காக அந்த டிரைவ் இன்ஃபோ வருது, ட்ரிப் A ட்ரிப் B அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். டிரைவர் அட்டென்ஷன் லெவல் அண்ட் ரீஜன். ஸோ ஆக்சுவலி மைல்ட் ஹைப்ரிட் மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபியூல் இன்ஃபோவில் போயிட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷனாக இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் அந்த மாதிரி விஷயம் வந்துடுது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நேவிகேஷனும் வந்துடுது. நம்ம ஃபுல் மேப்பையும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல டெம்பரேச்சர் மீட்டர் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடுது. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர், அந்த இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துடுது. ஸோ வெஹிக்கல் இன்ஃபோவில் போயிட்டோம்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துடுது. அண்ட் பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸும் இதில் அவங்க கொடுத்துட்றாங்க.
ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உண்மையிலே ட்ரைவ் பண்ணப்போ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைம் மேலே கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் மீட்டர் பார்த்தோன்னா நமக்கு டிஜிட்டல்லையும் வந்துடுது. இது பார்த்தோன்னா நமக்கு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தவிர நமக்கு ஃபன் வித் XUV700 அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு அந்த பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துடுது. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் இது தவிர வேறு இடத்துக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு லேப் டைமரும் கொடுத்துருக்காங்க. போட்டியான கார் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபன் இன் XUV700 ஒன்று கொடுக்குறாங்க. இதில் தான் நம்ம அந்த ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ நேவிகேஷன் போயிட்டோம்னா நமக்கு மேப் மைடியாலேருந்து நேவிகேஷன் வந்துடுது. ஸோ கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா கொஞ்சம் லோடாக டைம் எடுக்குது. பட் நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அண்ட் வெளியே வந்துட்டோம்னா நமக்கு அதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுத்துறாங்க. இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன வியூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா லெஜிபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அடாப்டிவ் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவர்ஸ் கியர் எடுத்துருவோம். அண்ட் இந்த அப்டேட்டில் பார்த்தோன்னா நமக்கு இப்போ வந்து சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி நம்ம இந்த டச் ஸ்க்ரீனில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பீட் கொடுத்துட்றாங்க. அண்ட் டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இது தவிர நமக்கு இதில் போயிட்டோம்னா நமக்கு இதில் ஏகப்பட்ட ஆப்ஸும் கொடுத்துருவாங்க. நமக்கு இந்தியா டுடே நியூஸ் அப்டேட் இது ஆக்சுவலாக. அண்ட் இது பார்த்தோன்னா ஜஸ்ட் டெயில் அந்த மாதிரி ஆப்ஸும் கொடுத்துறாங்க. அண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஸ்கார்பியோ ட்ரைவ் பண்ணுறப்போன்னு நினைக்கிறேன், எனக்கு அதில் வந்து ஜொமேட்டோ ஆப்பும் இருந்துச்சு. ஸோ ஆப்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இதில் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு அந்த டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகல்ஸ் எல்லாமே வந்துடுது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட் ஏர் பேக் ஆனில் இருக்க ஆஃபில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு சீட் பெல்ட் ரிமைண்டரும் வந்துடுது. அண்ட் பார்த்தோன்னா நமக்கு அதர் லைட் காண பட்டன் அண்ட் கேமரா நம்ம இது மூலிமா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு அந்த ஸ்க்ரீன் சேவர் காண பட்டன் டிரைவ் மோட்ஸ் இந்த டீசல் வேரியண்ட்டில் வந்துடுது. நமக்கு ஜிப் ஜாப் ஜூம் அப்படிங்கிற 3 மோட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ண கொடுத்துட்டாங்க. 2 USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டை நமக்கு வந்துடும். அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்துடுது. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துறாங்க. அண்ட் வால்யூம்க்கு நமக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 13 ஸ்பீக்கர் சோனி சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துருது. இந்த சென்டர் கன்சோல் ஃபுல்லாக நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட ஆர்ம்ரெஸ்ட்டும் நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷில் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நம்ம முன்னே பார்த்த மாதிரியே தான் ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெதர் மெட்டீரியல் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான். டபுள் ஸ்டிச்சிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இதுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. 7 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM மட்டும் இல்லை, ஸோ அதையும் கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு லைட்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக இப்படி தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் 2 சைடுமே லைட் கொடுத்துறாங்க. அப்போ நம்ம சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ட் இந்த சீட்டுக்கு பார்த்தோன்னா இப்போ பாஸ் மோட் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த லிவரை புல் பண்ணி நம்ம என்ன சீட்டை கம்ப்ளீட்டாக முன்னாடி தள்ளிக்கலாம். ஸோ செகண்ட் ரோ பேசஞ்சருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் வந்துடுது. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் 7 ஏர்பேக்ஸ் வந்துடும். டிரைவருக்கு நீ ஏர்பேக்கும் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ABS CBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்துறாங்க. ADAS ஃபீச்சர்ஸும் வந்துடுது. இன்ஃபேக்ட் இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ADAS ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தது XUV700 தான் சொல்லலாம். ஸோ லான்ச் ஆன டைம்லேயே இதில் வந்து நமக்கு ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் guys இந்த XUV700 நெப்போலி பிளாக்கோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care. Bye bye and drive safe.